அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருககா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி. மனசுல உறுதியா நம்புங்க. உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே நம்ம தனுசு ராசிக்காரங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு பெரிய அடையாளமா இருக்காங்க. இவங்க மனசு இருக்கே, அது ரொம்ப ரொம்ப சுத்தமானதுங்க. எப்போதும் ஒரு நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க மத்தவங்களுக்கு நல்லத மட்டும்தான் நினைப்பாங்க. வாய் தொறந்தா நல்லத மட்டும்தான் பேசுவாங்க. அதே போல கை எடுத்து ஒரு காரியம் செஞ்சா அதுவும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். பாக்கறதுக்கு வேணும்னா இவங்க கொஞ்சம் கரடுமுரடா கண்டிப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற தங்கமான மனுஷங்க இவங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? என்னங்க, ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே, எங்கள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறையப் போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல இனி சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோட ரொம்ப விமரிசையா உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. நம்ம தனுசு ராசிக்காரங்க சில நேரங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விதமான தனிமைய உணர்றாங்க. இவங்கள சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தனிமையில வாடுறதா ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எதிர்கால நிலவரங்கள நீங்க எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்குங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய துணையா இந்த வீடியோ இருக்கும். தனுசு ராசிக்கு இப்போ செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட யோக பலன்கள் உண்டாக போகுது. சூரியனுடன் செவ்வாய் இணைவதால மனசுல புதிய எண்ணங்கள் பிறக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். புண்ணிய கோவில்களுக்குச் செல்லும் வாய்ப்புகளும் தானாவே உருவாகும். தனுசு ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில பல தடைகளை தாண்டிதான் முன்னேற வேண்டிய சூழல் இருக்கும். திருமணமான தம்பதிகள் வாரம் வாரம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை விரதங்கள்ல கொஞ்சம் அதிக நேரம் செலவிடலாம். மனச அமைதியா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், புதுசா யாராவது ஒரு நபரோ இல்ல உங்க உறவினர்களோ உங்க வியாபாரத்துல நாங்க முதலீடு செய்யறோம்னு முன்வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அவங்க உங்க பணத்தை பயன்படுத்தி அவங்க லாபம் பார்க்கணும்னு நினைக்கலாம். தனுசு ராசி மாணவர்கள் இப்போ எந்த பயமும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போறாங்க. மாணவர்கள் மட்டும் தங்கள் படிப்போட முக்கியத்துவத்தை முழுசா உணர்ந்து தேவையில்லாத கவனச்சிதறல்கள் இல்லாம படிக்கணும். சிவபெருமான் 3ஆம் வீட்ல இருக்கறதுனால உங்களுக்கு நல்ல யோகங்கள் கூடி வரும். வெளியில போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உங்க கருத்தில் நீங்க உறுதியா இருந்தா மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் எதிர்மறை பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கிடும்.
தனுசு ராசிக்காரங்க சில குழப்பங்கள் காரணமா சரியா தூங்க முடியாம ஒருவித சோம்பேறித்தனமா இருக்காங்க. அந்த சோம்பேறித்தனத்த மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு தடைகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில பெரிய ஆளா ஜெயிக்க முடியும். தனுசு ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகள்ல மறக்காம முருகன் கோயிலுக்கு போங்க. அங்க போகும்போது நெல்லிக்காய் கொண்டு போய் அத வச்சு ஒரு சின்ன பூஜை செஞ்சுட்டு வாங்க. பூஜையின் போது அந்த நெல்லிக்காய முருகப்பெருமானோட பாதத்துல வச்சு கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. பூசாரி அந்த நெல்லிக்காய உங்ககிட்ட திரும்ப கொடுத்தா அதுல ஒரு நெல்லிக்காயை மட்டும் எடுத்து உங்க பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோங்க. மற்ற நெல்லிக்காய்கள அங்க இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அந்த ஒரு நெல்லிக்காய உங்க வீட்டு பூஜை அறையில 1 மணி நேரம் வச்சிட்டு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுங்க. பாருங்களே, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிரும். தடைகள் எல்லாம் விலகிடும். ஒரு தெளிவான பாதை உங்க வாழ்க்கையில் உருவாகிரும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இனி நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இப்போ தீர்வு கிடைச்சிரும். படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இப்போ கிடைக்கப் போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் மெல்ல மறையப் போகுது. வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு தடை நீங்கி ஏத்த வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்போ தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து சீக்கிரமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களோட நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் இனி ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க குழம்பிக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சின்ன தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் தெய்வம் இருக்குது அப்படின்னு நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்த நினைச்சு கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? முதல்ல குலதெய்வம், அப்புறம் மத்த தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஏற்றமே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்றீங்கன்னா, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும். மத்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க. அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில இருந்த கண்ணீர் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிருங்க. மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அந்த ஆசைகளை அடையணும்னா நம்ம வெறும் நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட அந்த ஆசைகளை அடையறதுக்கு என்ன வழின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை போட்டு கடினமா உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்ம ஆசைகள் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கும்? அந்த 16 வகை செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் தான் நினைப்போம். பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பயணத்துல ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ நம்ம மறந்துடுறோம். உலகத்துல எல்லாருமே ஒரு போராட்டத்துல தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிபதியே அந்த குரு பகவான் தான். அக்னி ராசி சத்துவகுணம், உயர்ந்த சிந்தனை, ஒரு நல்ல இதயம், தாராள மனப்பான்மை, நேர்மை, உண்மை
இதெல்லாம் தான் இவங்களோட அடையாளம். இவங்க சுதந்திரமா சிந்திப்பாங்க, நிறைய பயணம் செய்ய விரும்புவாங்க. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு. சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாத்துவாங்க. தன்னை சுற்றியுள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களோட அந்த நேர்மையான குணத்துக்கு யாராலுமே ஈடு கொடுக்க முடியாதுங்க. அறிவு, கல்வி, ஆன்மீகம் இதுல எல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். துரோகம் செஞ்சவனுக்கு கூட துரோகம் செய்ய நினைக்காத நல்ல மனசு இவங்களுடையது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, எல்லாரையும் ரொம்ப எளிதா நம்பிடுவாங்க. அதனாலேயே இவங்க ஏமாந்தும் போயிடுறாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கோபமும் பிடிவாத குணமும் அதிகமாவே இருக்கும். ஆனா எதையும் பிளான் பண்ணி செய்யறதுனால இவங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. இவங்க ஒரு காரியத்த நினைச்சா அத அடையற வரைக்கும் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு திறமையும் பொறுமையும் இவங்க கிட்ட இருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா அமையப் போகுது. ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்துல மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்களை மனதார வழிபடுங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா அன்னதானம் கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. தகவல் தொடர்பு திறன் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே அதிகரிக்கும். நட்பு வட்டம் பெருசாகும். பணவரவும் சிறப்பா இருக்கும். குடும்பத்தில எல்லாரோடும் இணக்கமா இருங்க. இந்த மாதம் உங்களுக்கான ஒரு புது அடையாளத்தை கொடுக்கப் போகுது. பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. அதே சமயம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமைகள்ல ஏழைகளுக்கு உணவளிப்பது ரொம்ப விசேஷம். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க. மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பான பலன்கள் நடக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதுக்காக நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பேனாவோ இல்ல ஒரு பென்சிலோ கூட வாங்கி தரலாம். இந்த ஒரு சின்ன உதவிய நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையும். உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.